தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல், இங்கிவையெல்லாம் நீரொழும் தொழிலன்றோ, ஒளி வளரும் தமிழ்வாணி, அடியநேர்க்கு இவை அனைத்தும் உதவுவாயே. பேரன்புமிக்க பாரதி அன்பர்களே, குவியம் இலக்கிய அமைப்பு நடத்தி வருகின்ற மகாகவியின் மந்திர சொற்கள் என்ற தொடர் நிகழ்விலே 271வது நிகழ்வாக இந்த காலை மாலைகளிலே உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்வை யூடியூப் போன்ற இணையதளங்களிலே பார்க்கின்ற அன்பர்களுக்கும் பின்னால் பதிவிலே பார்க்க இருக்கக்கூடிய நண்பர்கள் ஆகிய அத்துணை பேர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை மகிழ்ச்சியோடு என்னுடைய நன்றியை புலப்படுத்திக் கொள்கிறேன். இன்றைக்கு ஆரம்பத்தில் குரு பூர்ணிமா என்று நாம் பேசிக் கொண்டிருந்தோம். இது ஆசிரியர்களை நாம் வணங்கக்கூடிய தினமாக இருக்கிறது. ஆகவே நாம் நமக்கெல்லாம் ஆசானாக விளங்கக்கூடிய பாரதியை நாம் முதலே தொழுகிறோம். பாரதி எப்படி பாரதி ஆசானாவான் என்று கேட்டால் இலக்கியம் அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நமக்கு கம்பன் ஆசானாக இருக்கிறான், வள்ளுவன் ஆசானாக இருக்கிறான், சேக்கிழார் ஆசானாக இருக்கிறார், கந்தபுராண சிவாச்சாரியார் நமக்கு ஆசானாக இருக்கிறார். அப்ப இலக்கியம் மூலமாக நாம் எதையோ தெரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் உயர்ந்த நிலையிலே நமக்கு ஆசிகளோடு நமக்கு பலவற்றை சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதை அடுத்த லெவல்ல பார்க்கும்போது கீவாஜா போன்றவர்கள், உவேசா போன்றவர்கள், அவருடைய வாத்தியார் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, இப்படி பல ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். ஆனா இந்த நேரத்தில் நான் ஒன்று சொல்ல கடமைப்பட்டவன், பாரதியை இப்படி பார்க்க வேண்டும் என்ற அந்த மந்திர திறவுகோலை எனக்கு கொடுத்தவர் பேராசிரியர் திரு நாகநந்தி அவர்கள். அவர்களை இந்த நேரத்தில் நான் நன்றியோடு நினைவு கூறுகிறேன். அது எவ்வளவு நாள் உட்காண்டோம், எவ்வளவு நேரம் ஒரு ஆசிரியர்கிட்ட நம்ம கத்துட்டோங்கிறது இல்லை விஷயம். என்ன சொல்லி கொடுத்தாங்க அதுதான் முக்கியமான விஷயம். எப்படி ஒரு விஷயத்தை அணுகுவது என்பதை ஒரு ஆசிரியர் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் சொல்ல இந்த ஒரு இன்சிடென்ட் நிகழ்ச்சியை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த ஆசிரியர்களை பற்றி சொல்லும்பொழுது மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையோரிடம் பயிற்சி முடித்து வெளிச்செல்லக்கூடிய ஒரு மாணவர் உவேசா எழுதியிருக்கிறார் பற்றி. ஐயா, செம்பாக இருந்த என்னை பொன்னாக மாற்றினீரே என்று தட்சிணாமூர்த்தி பிள்ளையிடம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் சொல்கிறார். அப்போ மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சொல்கிறார், செம்பாக இருந்த உன்னை பொன்னாக மாற்றினேன் என்று சொல்வது எனக்கு என்ன, அதில் ஒன்றும் எனக்கு பெருமை இல்லை. ஆனால் எங்கே செம்பை கண்டாலும் அதை பொன்னாக மாற்றக்கூடிய திறமையை, அந்த என்கிட்ட இருக்கிற திறமையை நான் உனக்குள்ளே கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னால் அதுதானே பெரிய விஷயம். நீ எல்லா செம்பையும் பொன்னா மாற்றக்கூடிய விஷயத்தை உனக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொன்னால்தான் இது ஒரு ஆசிரியனுடைய சிறப்பு என்று சொல்லுவாராம். ஆக அதை நினைத்து பார்க்கிறேன். இன்றைய தினம் நம்ம பார்க்கும்போது இந்த இந்த மேடையில பார்க்கும்போது நான் இங்க இப்போ இவர் நம்ம ஏகேவி சார் வந்திருக்கார், என்னிலும் மூத்தவர். அவரை நான் என்னுடைய ஆசானாக கருதுகிறேன். கம்பராமாயணத்தை நம்ம எத்தனையோ படிக்கிறோம், ஆனால் அவர்கள் எத்தனை பேருக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த குழுவிலே இருக்கக்கூடிய அவருக்கு என்னுடைய பணிவான நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு நான் இன்றைய தினம் இந்த ஒளியும் இருளும் என்பதை நாம் தொடர்ந்து சிந்திக்கலாம். ஆக அத்தனை குருமார்களுக்கும் நமது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ சில பேர் கேட்கலாம், பாரதிக்கு யார் சார் குரு என்று கேட்கலாம். பாரதிக்கு யாரும் தமிழ் கற்றுக் கொடுக்கல. யாரா தமிழுக்கே தமிழ் கற்றுக் கொடுக்க முடியுமா? ஆகவே பாரதி யாரும் தமிழ் கற்றுக் கொடுக்கல. ஆனா பாரதி யாரை குரு என்று சொன்னான் என்றால் 3 பேரை சொன்னான். அந்த 3 பேருமே சித்தர்கள். உங்களுக்கு தெரியும், இதை பற்றியே நான் பேசியிருக்கோம். அவருடைய நிறைய அதை பற்றி நான் பேசியிருக்கிறேன். அப்படி குள்ளச்சாமி, கோவிந்தசாமி, யாழ்ப்பாணத்து சாமி என்று 3 சித்தர்களை குருவாக ஏற்றுக்கொண்டான். அப்போ என்ன பொருள் என்று சொன்னால், அவன் உள்ளத்திலே புதைந்திருக்கக்கூடிய அந்த எண்ணங்களை எப்படி ஒரு மறைபொருளாக வாங்கி கொண்டானோ அதே போல தானும் ஒரு நல்ல ஆசிரியனாக எல்லா விஷயத்தையும் சொல்ல வேண்டும் என்று நினைத்து பார்த்தான் பாரதி. ஆகவே பாரதி ஒரு மிகப்பெரிய குரு. அதை ஒரு ஒரு மறைமுகமா சொல்றான், எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தாரப்பா, நானும் ஒரு சித்தன் வந்தேன் என்கிறான். ஏன்னா the best teachers can only be சித்தாஸ். ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு நல்ல செம்மை செய்யப்பட்ட பாதைகளே நடந்து கொண்டிருக்கிறோம்.
இல்லைன்னா புதுசா போறது அப்படின்னு சொன்னா அந்த பாதையில யாராவது எல்லாத்தையும் வெட்டி வெட்டி விட்டான்னா அந்த பாதையில நடக்க முடியும். நாமளே அதை கையில ஒரு அறிவாளன்னு வச்சுன்னு அந்த பாதையில இருக்கிற முள்ளையும் கல்லையும் நகர்த்தி போட்டு தழைகளெல்லாம் வெட்டி நாமே பாதை அமைத்து கொண்டு செல்வோம் இல்லையா? அது எவ்வளவு கடினம். சித்தர்கள் என்ன செய்தார்கள்? தனக்கு வரக்கூடிய சீடர்களை அவர்கள் தங்களுக்கு ஏற்ற சீடர்களாக மாற்றி அப்புறம் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார்கள். அது ஒரு எவ்வளவு பெரிய விஷயம். அதுதான் சித்தர்களுடைய பெருமை. அப்படிப்பட்ட ஒரு பெருமையை நம்ம பாரதியிடம் பார்க்கிறோம். ஆகவே அதை எண்ணி பார்க்கிறேன். இன்றைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்கக்கூடிய இந்த பாடல், நான் வழக்கம் போல எப்படி இந்த பாடலை நாம் அணுகுகிறோம், எப்படி இத்தனை விஷயம் ஒரு பாடல்ல இருக்கிறது. பேராசிரியர் நாகநிதி அவர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. நான் மிக பொறுப்போடு அவருடைய வாய்ப்பைத்தான் நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் என்று நினைப்பேன் எப்பவுமே. ஏன்னா அப்படி ஒரு விளக்கங்கள் சொல்வார்கள். அதை கேட்டுத்தான் நான் அதுல இப்படிப்பட்ட விளக்கங்கள் எப்படி கிடைக்கிறது பாரதியில. ஏன் சார் இந்த பாட்டுக்கு 10 வாரமா இந்த பாட்டை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றெல்லாம் கேட்பார்கள். நான் ஒன்று சொல்லுகிறேன். 10 ஆண்டுகளுக்கு முன்னாலே அல்ல 10, 15 ஆண்டுகளுக்கு முன்னாலே தொடர்ந்து பாரதியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த காலத்துல எப்படி பண்ணா பாரதியும் பெண் விடுதலையும், பாரதியும் தேசப்பற்றும், பாரதியும் சக்தியும், பாரதியும் கலைமகளும் இப்படியெல்லாம் தலைப்பு கொடுத்து பேசுவார்கள். அப்போ அந்த பேச்செல்லாம் பேசுகிறது. அப்போ பாரதி கலைமகளை பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்கிறான் என்று பார்க்க வேண்டியது. இப்படியெல்லாம் பார்த்து கொண்டு வந்தோம். அப்ப பாரதி ஒன்று தெரிந்தது. பாரதி பல இடங்களிலே இருக்கக்கூடிய பாடல்களிலே ஒரு பொருளையே பாடியிருக்கிறான். பல பாட்டு பாடியிருக்கிறான். பெண் விடுதலை பற்றி பாடியிருக்கிறான். பல பாடல்கள் பாடியிருக்கிறான். தேச விடுதலை பற்றி பாடியிருக்கிறான். இதுக்கு அடுத்த லெவல். அப்ப நான் அதை யோசித்து பார்த்து கொண்டிருக்கும் போது பாரதி பல பொருள்களை ஒரே தலைப்பிலே பாடியிருக்கிறான். தலைப்பு ஒன்றாக இருக்கும். ஆனா அதுல பாரதியினுடைய வேறு முகமும் தெரிய வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பெண் விடுதலை இருக்கிறது. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் என்று பேசுகிறார். இவன் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத என்று சொல்லும் பொழுது அந்த அஞ்சாமை என்ற சொல் வந்தபோது எனக்கு பாரதியுடைய அச்சம் தவிர என்று புதிய ஆத்திசூடி ஞாபகம் வருகிறது. அச்சத்தை வேட்கதனை அழித்து விட்டால் அப்போது சாவம் அங்கே அழிந்து போகும் என்று சொன்ன இடம் ஞாபகம் வருகிறது. அஞ்சி எஞ்சி சாவார் இவர் அஞ்சாத பொருள் இல்லை உலகினிலே என்று நெஞ்சில் உரமற்ற மாந்தரை பார்த்து அவன் மனம் கைத்து போய் பேசிய அந்த மொழிகள் ஞாபகம் வருகிறது. ஆத்திரம் கொண்டோர்க்கே கண்ணம்மா சாத்திரம் ஏதுக்கடி என்று கேட்டானே, சாத்திரத்திலே அச்சப்படாமல் நின்றான், மரபை மீறினான். இப்படி ஒவ்வொன்றாக பார்க்கும்போது ஐ ஃபவுண்ட் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் தட் பாரதி இஸ் என்டையர்லி ஆர்கானிக் அண்ட் ஹி இஸ் கனெக்டட் ஃப்ரம் ஒன் எண்ட் டு தி அதர். அவனுடைய ஒரு பாடலில் இருந்து எல்லா பாடல்களும் செல்லக்கூடிய அந்த ஃபைன் டக்ஸ், அந்த 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 நுண்ணிய இணைப்புகள் எல்லா இடத்திலும் இருக்கிறது என்று பார்த்தேன். இப்படி பார்க்கக்கூடிய ஒரு பார்வையை, இப்படி அனுபவிக்கக்கூடிய ஒரு பார்வையை தான் நாகநந்தி அவர்கள் குறிப்பிட்டார்கள். இதை பற்றி இப்படி குறிப்பிடவில்லை என்றாலும் அவருடைய பேசிய பேச்சிலிருந்து நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை உள்வாங்கிக் கொண்டோம். ஏனென்றால் அவர் இது பேசும்போது இங்கே பாரதி இப்படி சொல்லியிருக்கிறான், அங்கே பாரதி இப்படி சொல்லியிருக்கிறான் என்று பார்க்கும்பொழுது இதை சொல்ல முடிகிறது. இந்த முழுமையை, the so-called discrete ideas that is given under various captions of the literary works, when you find a rhythm and reason and a connecting thread, ஊடுருவி செல்லக்கூடிய இந்த நுண்ணிய இழைகளை, உணர்வு இழைகளை நாம் ஏற்றுக்கொண்டால் அதுதான் இலக்கிய அனுபவம். அந்த இலக்கிய அனுபவம் இப்போ கதையில சொல்லும் போது எளிதா சொல்லிடலாம். இப்போ கம்பராமாயணம் சொல்லும் போது அங்கதனை பற்றி எங்கெல்லாம் பாடியிருக்கிறார்கள், கும்பகர்ணன் அல்லது விபீஷணன் எங்கே சந்தித்துக் கொண்டார்கள், எப்படி பேசினார்கள். இப்படி கதாபாத்திரங்களை வச்சு நாம் பேசுவது போல உணர்வுகளை வைத்து பேசக்கூடிய ஒரு அளவு பாரதியிலே நான் பார்க்க தொடங்கினேன். அதுதான் இது மாதிரி பேசுவதற்கு என்னுடைய நயம் பாராட்டக்கூடிய ஆரம்பம். பாரதியுடைய புதிய ஆத்திசை எடுத்துக்கொள்வேன் நான். அச்சம் தவிர், ஆண்மை தவறேல், இளைத்தல் நிகழ்ச்சி, இது எங்கெல்லாம் இருக்கிறது? பாஞ்சாலி சபதத்தில் இருக்கிறதா? குயில் பாட்டில் இருக்கிறதா? இன்னும் வேறு விநாயகர் நான்மணி மாலை இதை பற்றி ஏதாவது சொல்லியிருக்கிறானா என்று இந்த கிராஸ் ரெஃபரிங், இதுதான் ஊடும் பாவமாக என்று சொல்வார்கள். அப்படி ஊடும் பாவம் போனாதான் அது அருமையான ஆடையாக நெய்யப்படும். அதுபோல இதை எடுத்துக்கொள்ள வேண்டும்.
எங்கிருந்து தொட்டாலும் அந்த மூலத்துக்கு செல்லக்கூடும். இந்த இந்த இதுல இந்த மேகசின்ஸ் எல்லாம் சில இந்த சிறுவர்களுக்கான இது போடுவான், மேல ஏதோ ஒன்று போட்டு இந்த வழி எங்க எந்த வழி மூலம் செல்லலாம் அப்படின்ட்டு 4-5 வழி போட்டு அதுல அப்படி இந்த கிராஸா போகும், அப்படி தேடி கண்டுபிடிக்கிறது போடுவான் செல்லும் வழியெல்லாம். அதுபோல நீங்க வந்து ஏதாவது ஒரு நூல் இழையை எடுத்துக்கொண்டா, ஒரு நூல் கண்டு இருக்கு, அந்த நூல் கண்டுல இருந்து ஏதாவது ஒரு நூல் இழை. நண்பர்களே, இந்த நூல் இழை என்று நான் சொல்வது சாதாரண த்ரெட் இல்லை, நூல் என்பது புத்தகம். அந்த புத்தகத்தினுடைய எந்த நூலினுடைய ஏதாவது ஒரு இழை எடுத்துக்கொண்டாலும் கூட அது பூரா புத்தகத்துக்கு போயிடலாம். அதனால்தான் இதை பத்தி எண்ணங்கள் எனக்கு அதிகமாக இருக்கிறது. நான் எந்த இப்போ சேக்கிழாரை பற்றி பேசினாலும் அல்லது ராமாயணம், பாரதி, திருக்குறள் எதை பேசினாலும் இது போன்ற பார்வை நமக்கு அந்த கவிஞனுடைய மனத்தை புரிந்து கொள்ள உதவுகிறது. அணிகொள் காவியம் 1000 கற்பினும் ஆழ்ந்திருக்கும் கவி உளம் காண்கிறார். எவ்வளவு வருத்தப்பட்டு பாரதி பேசுறான், எவ்வளவு வருத்தப்பட்டு பேசுறான். எல்லாம் அறகுறையா இங்கேயும் அங்கேயும் படிச்சு படிச்சு போறியடா, என்ன பூரா பார்க்கல நீ. ஐ எம் அன் ஆர்கானிக் ஹோல். எப்படி வந்து ஒரு யானையை பார்த்தவன் வந்து தும்பிக்கையை பார்த்து இது ஒன்று ஏதோ ஒன்று சொல்லி தூணுங்களா இருக்கு கால்களை பார்த்து சொல்லி என்னை முழுமையாக காண வேண்டாமா என்று இந்த மாபெரும் இலக்கிய மேதைகள் எல்லாம் கேட்பது போல தோன்றும் எனக்கு. அது அதனால வந்து அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆத்தர் படிக்கிறதுனா அவர் எழுதின எல்லாத்தையும் நம்ம படிக்கணும்னு நினைக்கிறது உண்டு. அப்படி பார்க்கும்பொழுது பாரதி இந்த சித்தர்களை தவிர பாரதி வெளியிலே சொல்லாமல் ஒருவனை ஆசிரியனாக வைத்துக் கொண்டிருந்தான். அது யார் என்று கேட்டால் தாயுமானவர். எனக்கு இதுல வந்து ஒரு பெரிய ஐயம் ஏற்பட்டு இந்த தினம் மறுபடியும் நான் என்னுடைய இசை ஆசிரியர் மதுரை GS மணி அவர்கள் இலக்கியத்திலும் பெரும் மேதை. அவர் நேற்று தொலைபேசியில தொடர்பு கொண்டு அவருடைய நமஸ்காரம் சொன்ன போது பாரதியை பற்றி பேசி வந்த போது நான் சொன்னேன், பாரதி வந்து தாயுமானவர் தான் ஒரு ஃபில்டர். தாயுமானவரை புரிந்து கொண்டால்தான் பாரதியை புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்ன. செபாஸ்டா அப்படின்னாரு அங்கேருந்து. அவ்வளவுதான்டா அப்படின்னார். இப்போ பாரதி வந்து தாயுமானவரை தன்னுடைய குருவாக கொண்டான். தாயுமானவர் என்ன செய்தார்? தட்சிணாமூர்த்தி. அப்படி அந்த சிவயோகங்கள் அந்த அந்த நூல் சென்று கொண்டே இருக்குது மரபுல. அப்படி இன்றைய தினம் ஏதோ இது ஆரம்பிக்கும் இந்த குரு பூர்ணிமா தொடர்ந்த சிந்தனைகள் இப்படியே வந்திருக்கிறது. ஆகவே இந்த இணைப்பை நான் எண்ணி பார்க்கிறேன். இதுவும் குருவரல் என்று சொல்லி நம்ம இந்த பார்த்த அந்த பாடலை பார்க்கலாம். அந்த 2வது பாடலிருந்து ஆரம்பிக்கலாம். அதுல இன்னும் சொல்ல வேண்டிய விஷயம் இருக்கிறது. நம்ம அந்த பாடலை பார்த்துடலாம். இப்போ ஸ்கிரீன்ல பார்க்கலாம். அந்த 2வது ஸ்டான்ஸால இருந்து ஆரம்பிக்கலாம். ஸ்லைட்லி கொஞ்சம் பெருசு பண்ணுங்க அதை கொஞ்சம். Can I have something big? Thank you. சோதி என்னும் கரையற்ற வெள்ளம் தோன்றி எங்கும் திரை கொண்டு பாய, சோதி என்னும் பெருங்கடல் சோதி சூறை மாசரு சோதி அனந்தம் சோதி என்னும் நிறைவு இது உலகை சூழ்ந்து நிற்ப ஒரு தனி நெஞ்சம். இங்க வந்து கொஞ்சம் மாத்தணும் சார். இங்க சோதி இல்ல கோதி. இது இந்த 2 என்ன சொல்றது பாடபேதம் மாதிரி 2 பிரிண்ட்ல 2 விதமா போட்டுருவாங்க. பட் இது பின்னாடி குமைந்து என்ற மோனை வருவதனாலே இது சோதி அல்ல கோதி தான் வரணும். இங்க கோதி மாத்துங்க. அதை இந்த லாஸ்ட் அது கீழே இருக்குது. இது வந்து கோதின்னு வரணும். கோது இயன்ற அப்படிங்கிறது கோதி என்ற. கோதி என்ற என்று சொன்னால் கோதுன்னா குற்றம் மாசு. கோது நீங்கி கோது இயன்ற அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க கோது இயன்றதோர் மாசு ஏற்படுத்திய, இயன்றதோர்னா ஏற்படுத்தி கொண்ட, அதனாலே ஏற்பட்ட கோது இயன்றதோர் சிற்றிருள் சேர குமைந்து சோறும் கொடுமை இதென்னே. அப்ப நான் சொல்லும் போது இந்த பாடல்ல சொன்ன பாரதி வந்து இந்த மொத்த பாடல்லையும் என்ன நினைக்கிறான், இது வந்து இந்த லைட் அண்ட் டார்க் என்று சொன்னால் மனித வாழ்க்கையிலே ஒளி இருக்கக்கூடிய இந்த ஒளியை விட்டு மனிதனேன் இருள் பக்கம் செல்கிறான் என்று அந்த கவலை தான் அவனுக்கு. இந்த மொத்த 4 ஸ்டான்ஸாலையும் அதெல்லாம் இருக்கிறது. ஆகவே the sum and substance of the entire song ஒரே நேரத்தில் ஒரு லைன்ல சொல்லணும்னா, பாரதி
ஏன் என்று கேட்கிறான். இது என்ன இது இப்படி இருக்கிறது? இப்படி எல்லாம் மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய நேரத்திலே, எல்லாம் ஜோதி வெள்ளத்திலே இருக்கக்கூடிய நேரத்திலே, ஏன் ஒருவன் மட்டும் தனியாக தன் நெஞ்சிலே குமைந்து புலம்பிக் கொண்டிருக்கிறான் என்றுதான் அவன் கேட்கிறான். இப்ப இந்த பாடல் ஆரம்பத்துல ஜோதி என்னும் கரையற்ற வெள்ளம் தோன்றி எங்கும் திரை கொண்டு பாய. கரையற்ற வெள்ளம்னா என்ன? பொதுவா வெள்ளம் எப்படி வரும்? வெள்ளம் வந்து ஏதோ ஒரு ஆற்றிலேயோ ஏதோ ஒண்ணுத்துல வெள்ளம் வரும். அப்போ அந்த வெள்ளம் அது கடலா இருந்தாலும் ஒரு கரை இருக்கிறது. அதுக்கு இடையிலே பாயக்கூடிய, கட்டற்று பாயக்கூடிய நீர் இருக்கிறதே அதை வெள்ளம் என்று சொல்வார்கள். ஆனா இங்க என்ன எழுதுகிறான்? ஜோதி என்னும் கரையற்ற வெள்ளம். கரையே இல்லை. அப்ப கரை இல்லாத போது திரை எங்கிருந்து வரும்? கேள்வி வரும் இல்லையா? கரை இருந்தாதான் அங்கே இங்கே அடித்து கொண்டு போது அலை இருக்கும். அப்ப கரை இல்லாத நேரத்திலும் திரை இருக்கிறது என்பதற்காகத்தான் அடுத்த வரியில என்ன சொல்கிறான்? ஜோதி என்னும் கரையற்ற வெள்ளம் தோன்றி எங்கும் திரை கொண்டு பாய. திரைனா அலைகள். இப்போ நம்ம எப்படி பார்க்கணும்? அதை ஜோதி ஒரு வெள்ளம் வருகிறது. இந்த அலை கடலுக்கு வந்து அலைகள் ஏற்பட்ட காரணம் என்ன என்று யோசித்தால், கரை இருப்பதனால்தான் அலைகள் இருக்கின்றன. நீங்க நடுக்கடல்ல போனா அலையே கிடையாது. ஒரு தடுப்பு இருக்கிறதுனால அங்க வந்து மோதி மோதி அந்த வெள்ளம் பின்னும் முன்னுமாக செல்கின்ற அலைகள் வருகிறது. இதுவோ கரையற்ற வெள்ளம். ஆனா அதுல திரை இருக்கிறது என்கிறான். இந்த முரண்பாட்டில் தான் கவிதையும் இருக்கிறது, கருத்தும் இருக்கிறது. முரண்பாட்டிலே என்ன இருக்கிறது என்று சொன்னால், எது சொல்ல முடியலோ முரண்பாட்டில தான் சொல்லணும் இல்லையா? வார்த்தைகளாலே சொல்ல முடியாத விஷயத்தை எப்படி சொல்ல முடியும்? பரசிவ வெள்ளத்துல அதுதான் பாரதி சொல்றான். இருந்தும் இல்லாமல் இருப்பது எல்லாமாய் அல்லதுவாய். எப்படி எல்லாமாய் அல்லதுவாய் இருக்கும்? அப்படி சொன்னா தான் புரியும். அப்படி சொன்னா தான் சொல்லாலே விளக்க முடியும் இல்லையா? அதுபோல இங்க என்ன சொல்கிறான்? இது வந்து கரையற்ற வெள்ளம், ஆனால் இதிலே அலைகள் இருக்கின்றன. அப்ப நமக்கு வேற ஒரு டைமென்ஷன் தெரியுது. இந்த ஜோதி என்பது கரை இல்லை என்று சொன்னான். ஆனால் அது எதிலே மோதுகிறது? அந்த ஜோதி வெள்ளத்துக்கு கரை இல்லை. ஆனால் அதிலே ஆழ்ந்து அமிழ்ந்து குளித்து இன்பம் துய்க்க வேண்டிய மனிதனுக்கு கரை இருக்கிறது. அந்த கரையினாலே துன்பங்கள் நேருகின்றன. இந்த கரை இடையினமாகவும் இருக்கலாம், வல்லினமாகவும் இருக்கலாம். ஆனா இங்க சொல்லக்கூடியது இடையினம் தான், கரை இல்லையா? எவ்வளவு அருமையா போட்டிருக்கா பாருங்க. அப்போ ஜோதி தோன்றி எங்கும் திரை கொண்டு பாய, ஜோதி என்னும் பெருங்கடல். ஜோதி என்பது வெள்ளமாக இருக்கிறது, கரையற்ற வெள்ளமாக இருக்கிறது, அலைகளோடு கூடிய வெள்ளமாக இருக்கிறது. அது பெருங்கடலாகவும் இருக்கிறது. மகாசமுத்திரம் என்று சொல்லுவார். இந்து மாக்கடல் என்பார்கள். இந்த மகாசமுத்திரம் எங்களுக்கு வந்து கரை காண முடியாத அப்படியே ஒரு மிகப்பெரிய நீர்ப்பரப்பு அந்த கடல் இருக்கிறதே. அப்படி அந்த ஜோதி என்னும் பெருங்கடல், ஜோதி பெருங்கடல், அது ஒரு கடல். அடுத்து ஜோதி சூறை. சூறைனா அந்த அர்த்தம், சூறைனா சூறை காற்று. அப்ப இந்த இன்னொரு எலிமெண்ட் இங்க கொண்டு வந்திருக்கான். முதல்ல நீரை சொன்னான். ஜோதி என்பது எப்படி இருக்கிறது? நீர் வெள்ளம். 5 என்ன சொல்றது, 5 பூதங்களிலே இத 1 மினிட் 5 பூதங்களிலே இருக்கக்கூடிய விஷயத்தை ஒவ்வொன்றாக சொல்லுகிறான் பாரதி. இதுல பார்க்கும்பொழுது இங்க பெரும் கடல் என்கிறான், ஜோதி சூறை என்கிறான். இந்த சூறைங்கிறது சூறை காற்று வந்துடுறது இங்க. அப்போ இந்த சூறை காற்று, காற்றுக்கு ஏதாவது உண்டா? இது அதாவது this what poetry is about. பொயிட்ரியில வந்து எது இல்லாமல் இருக்கிறதோ அதை பற்றி பேசக்கூடியது அது. அப்போ அந்த ஜோதி எப்படி காற்றா மாறும்? காற்றை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஜோதியை பார்க்கலாம். ஜோதி இருந்தால்தான் பார்க்க முடியும். ஜோதி இருந்தால்தான் அது தன்னைத்தானே அவனருளாலே அவன்தாள் வணங்கி என்பது ஜோதிக்கு தான் தெரியும். அங்க ஒளி இருந்தால்தான் நம் கண்ணால் பார்க்க முடியும். அந்த கண்ணால் பார்க்கக்கூடியதான் ஒளி. இல்லை என்றால் ஒளிந்து கொள்ளும். இருள் ஒளிந்து கொண்டிருக்கிறது, ஒளி இல்லாமல் ஒளிந்து கொண்டிருக்கிறது. அப்போ சூறை ஜோதி என்று சொல்லும் போது, சூறை காற்று வந்து ஜோதி ஒரு சூறை காற்று போல ஆடுகிறது சொல்லும் போது காற்றுக்கு ஒரு உருவம் கிடைக்கிறது. அது ஜோதியினாலே நிகழ்கிறது. இதை எப்படி சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா,
ஒரு அகல் விளக்கு இருக்கு, எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த விளக்கினுடைய சுடர் இருக்கிறது, அந்த சுடர் அப்படியும் இப்படியுமாக ஆடுகிறது, அல்லது நிலைத்து நிற்கிறது, வேகமாக அங்கேயும் இங்கும் ஆடுகிறது, அணைந்தே போகிறது. இது காற்று இருக்குன்னு கண்டுபிடிக்கலாமா இல்லையா? அந்த சுடர் எங்கும் இங்கும் அலைகிறதை வைத்துக் கொண்டே காற்று இருக்கிறது என்பதை ஜோதி காட்டு வருகிறது. இதை நாம பார்க்கிறோம். ஆனா இங்கே ஜோதியே சூறையாக மாறி இருக்கிறதே, அதை ஜோதி சூறை என்று பேசுகிறான். ஜோதி சூறை, மாசரு ஜோதி அனந்தம். அதுக்கு இன்னொரு டைமென்ஷன். அனந்தம் என்பது எல்லையற்றது. மாசரு ஜோதி அனந்தம், இது ரெண்டு விதமா பொருள் சொல்லலாம். ஒன்று, மாசில்லாத ஜோதியா இருக்கிறதே, அது ஜோதியினுடைய அட்ஜெக்டிவ் ஃபார்ம். மாசரு ஜோதி, அது அனந்தமாக இருக்கிறது. இன்னொன்று, இந்த ஜோதி அனந்தமாக இருக்கின்ற காரணத்தினாலே மாசற்று இருக்கிறது, அப்படியும் வைத்துக் கொள்ளலாம். அப்ப அனந்தமா இருக்கக்கூடிய எதுவும் மாசற்று இருக்கும். அதுதானே உலகிலே பறந்து கிடக்கக்கூடியது என்று சொன்னால், அது மாசில்லாமல் இருக்கிறது என்ற காரணத்தினாலே மாசரு அனந்தம் என்று சொல்கிறான். அடுத்த வாரத்தை, ஜோதி என்னும் நிறைவில் இஃது உலகை சூழ்ந்து நிற்ப. அப்ப நிறைவு என்று இன்னொரு பொருள் வருகிறது இங்க. அப்ப ஜோதி அனந்தம், எல்லையற்றது. இங்க வந்து ஜோதி நிறைவு என்கிறான் அடுத்த வரியில. அப்ப ஜோதி நிறைவுன்னா அது முழுமை பெற்றது, பூர்ணத்துவம். அந்த பூர்ணத்துவம், அப்ப இதெல்லாம் வந்து ஜோதிக்கு வந்து ஒரு குவாலிஃபையிங் ஸ்டேட்மெண்டா இதுல கொடுத்து கொண்டு வருகிறான் பாரதி. இப்ப மறுபடியும் பாருங்கள் எப்படி வருது பாருங்க. ஜோதி என்னும் கரையற்ற வெள்ளம் தோன்றி எங்கும் திரை கொண்டு பாய. அது நான் சொன்னது போல யூ ஹேவ் டு இமேஜின். இதெல்லாம் அப்டிராக்ட். இது அப்டிராக்ட் மட்டும் இல்ல, நிலவை பற்றி கற்பனையில பாருங்களேன், நிலவை பார்க்கலாம். நிலவு மலைன்னா மலையில பார்க்கலாம். ஆனா இது அப்படி இல்லை. இது அவனாக கற்பனை செய்து கொண்ட விஷயத்தை நாம் விஷுவலாக பார்க்கணும். இப்படி ஜோதியை பார்க்கலாம். ஆனா ஜோதி என்ற வெள்ளத்தை நாம் கற்பனை செய்து கொள்ள வேண்டும். ஜோதி என்ற சூறை காற்றை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அப்படியே கடல் பரப்பிலே எங்கும் ஜோதி இருப்பது போல எண்ணி பார்க்க வேண்டும். அப்படி இருக்கிற ஜோதி என்ன சொல்றான்? அனந்தம். அந்தம் என்றால் முடிவு என்ற பொருள். அனந்தம்னா முடிவற்றது, எல்லையற்றது. அதுக்கு அடுத்த வரியில சொல்லுகிறான், ஜோதி என்னும் நிறைவு. ஜோதி என்றும் நிறைவு என்று சொன்னால் அது பூர்ணது, முழுமை பெற்றிருக்கிறது. அப்ப எது நிறைவு? முழுமைதான் நிறைவு. முழுமை என்பது என்ன? இனி இதை ஒன்றும் செய்ய முடியாது. அனந்தத்தினுடைய இன்னொரு நிலை அது. இது முழுமை பெற்றது என்று சொன்னால் இதை தாண்டி ஒன்றும் இல்லை. இதுதான் முழுமை. This totally, the entire thing is that perfect. அப்போ இந்த முழுமையை சொல்லுகிறானே, இது உலகை சூழ்ந்து நிற்ப. இப்ப இத்தனை குவாலிபிகேஷன் கொடுத்தாச்சு. ஜோதி இப்படி இருக்கு, இது எல்லாம் பிளஸ் பாயிண்ட், எல்லாம் பாசிட்டிவா இருக்கு. எங்க அமைந்திருக்கிறது ஜோதி என்பது? நான் போன முறையே சொன்னேன், ஜோதி இஸ் ஈக்குவல் டு மகிழ்ச்சி, ஜோதி இஸ் ஈக்குவல் டு நன்மை. இருள் என்பது தீமை, இருள் என்பது துன்பம், இருள் என்பது துயர். இது எல்லாத்துக்கும் ஆப்போசிட்ல இருக்கிறது தான் ஜோதி. இப்படி உலகிலே ஜோதி எங்கு பார்த்தாலும் வித்தவுட் எனி கைண்ட் ஆஃப் பிளெமிஷ், அப்படியே பாசிட்டிவா இருக்கும் போது, இந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற நேரத்துல ஒரு தனி நெஞ்சம் கோது இயன்றதோர் சிற்றிருள் சேர குமைந்து சோறும் கொடுமை இதென்ன. இப்படி எல்லாம் இருக்கும்போது கோது இயன்றது, அது என்ன? கோதுன்னா மாசு. இந்த மாசு என்பது என்ன? மறுபடியும் வந்து இந்த போன முறையே சொன்னேன், ஜோதி என்பதை பற்றி நம்ம ஆரம்பத்திலேருந்து பேசும்பொழுது, புற ஜோதி, இன்னொன்று அகஜோதி. புற விளக்கு, அகவிளக்கு. இந்த விளக்கு என்பது ரொம்ப அருமையான வார்த்தை. அதனால்தான் வள்ளுவன் பயன்படுத்தினா பொய்யா விளக்கு என்று பேசினான். பொய்யா விளக்கு. அது மாதிரி விளக்கு என்பது ஜோதி என்று பொருள் இருக்கிறது. விளக்கு இஸ் நாட் அ லேம்ப் ஷேட் ஆர் லேம்ப் சைட். ஜோதி இட் செல்ஃப், சுடருக்கே ஜோதி என்று ஒரு பெயர் இருக்கிறது, அதுக்கே விளக்கு என்று ஒரு பெயர் இருக்கிறது. அப்போ இந்த விளக்கு எப்படி இந்த மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த அகம்புறம் இருக்கிறது. அப்போ அகவிளக்கு, புறவிளக்கு. புறத்திலே இருக்கக்கூடிய ஜோதி, அகத்திலே இருக்கக்கூடிய ஜோதி. இந்த இரண்டு ஜோதிக்கும் எதுனா, இது ஆதி ஜோதி, மூல ஜோதி, அது ஒரு ஜோதி. அப்ப 3 லெவல்ல நாம திங்க் பண்றோம். அது டிஃபிகல்ட், பட் யூ ஹேவ் டு அக்செப்ட் இட். இன்னொன்னு சொல்றேன், இதை சொல்லும்போது மிக பெரியவர்கள் இதை பற்றி எல்லாம் பேசியிருக்கிறார்கள். கிவாஜா போன்றவர்கள் இதை பற்றி எழுதியிருக்கிறார்கள், புத்தகமே எழுதியிருக்கிறார்கள். எப்படின்னா தியானத்தை பற்றி எழுதுகிறார்கள். இப்ப நீங்க உட்கார்ந்து வந்து ஒருமித்த மனநிலையிலே தியானம் செய்ய வேண்டும்.
அப்படியே கண்களை மூடிக்கொண்டு நீங்கள் ஏதோ உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை, ராமனையோ முருகனையோ கண்ணனையோ காளியையோ சக்தியோ, சக்தியை தானம் பண்ணி உட்காருங்க. அப்படி அமர்ந்து கொண்டு இருக்கும்போது அகம் மௌனமாக இருக்கிறது, புறமும் மௌனமாக இருக்கிறது, அமைதியா இருக்கு. அக அமைதி புற அமைதி என்று வேதாத்திரி சுவாமிகள் பேசுவார். அதை பத்தி அக அமைதி புற அமைதி என்பார். இந்த அக அமைதி புற அமைதி இருக்கு, தியானம் பண்ணிட்டு இருக்கீங்க. வெளியில ஏதாவது சத்தம் கேட்டா என்ன ஆகும்? என்ன ஆகும்? வெளியில சத்தம் கேட்டா அக அமைதியும் குலைந்து போகும். புற அமைதி குறைந்தால், புற அமைதி இற்று போனால் அக அமைதியும் போகும். அதுக்கு தியானத்திலே, அதுக்கு முக்கியமான யோக நிலையில என்ன சொல்லுகிறார்கள்? அதற்காக நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், உள்ளே ஓம் என்ற ஒலியை நீயே ஏற்படுத்திக் கொள். உள்ள ஓம் என்ற ஒலி, அகத்திலே ஓம் என்ற பின் ஒலியாக அந்த உள்ளத்திலே அந்த ஒலி இருந்தால், அந்த ஓம் என்ற ஒலியினுடைய சூழலிலே நீ தன்னை மறந்து தியான நிலையிலே மௌன நிலையை ஆழ்ந்திருக்கும் போது புறத்திலே இருக்கக்கூடிய ஒலி உன் காதுல விழாது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப அருமையா ஒரு இது சொன்னார். எல்லாம் அங்க ஸ்வீட்லாம் பண்ணி வச்சிருக்கான். லட்டு லட்டுவா குவிஞ்சிருக்கு ஒரு அங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஸ்வீட், இந்த இந்த வாட் யூ கால் இஸ் பெங்காலி ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கெல்லாம் எறும்பு வருது. இந்த எறும்பை எப்படி தடுப்பது, வராது இருப்பதற்கு என்ன பண்ணலாம் என்று கேட்டபோது குரு மகராஜ் ஒரு வழி சொல்லுகிறார். என்ன சார் குருவை பத்தி நீ பேசிட்டு இருக்கீங்க, குரு மகராஜ் எதெல்லாமா சொல்லுவாங்க, ஆன்மீகத்துக்கு வழி தேடினால் அடுப்பங்கரையிலே வழி சொல்கிறாரு என்றால், அது சொன்னாரா, இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, எல்லா விதமான ஸ்வீட்ஸ் அதை நோக்கி வருக, இதெல்லாம் வைத்திருக்கிற இடத்தை சுற்றி வெளியில ஒரு சர்க்கரையினாலே வட்டமாக கோடு போட்டு விடு. இந்த சர்க்கரையினாலே வட்டமாக கோடு போட்டு விட்டால் வெளியிலிருந்து வரக்கூடிய இரும்புகள் உள்ளே இருக்கக்கூடிய அந்த இனிப்புகளை நோக்கி செல்லாது, இந்த சர்க்கரையிலே தங்கிவிடும். கிரேட் ஐடியா. நம்ம ஸ்வீட்டை காப்பாற்றணும். அதே போல ஒரு ஒலியாலே இன்னொரு ஒலியை நாம் தடை செய்ய வேண்டும் என்று அந்த யோக சூத்திரத்தை சொல்லுகிறார்கள். அப்போ உள்ள இருக்கக்கூடிய ஒலி அது உங்களை பாதுகாக்க, அப்போ வெளி ஒளி மறந்து போயிடும். அப்போ இங்க இருக்கக்கூடிய ஒளி இது, அப்போ இது இன்னொரு அணுகுமுறை. இங்க இருக்கக்கூடிய உள் ஒளி புற ஒளி, இந்த ரெண்டு ஒளி ஆகிய ஜோதியை நீ வெளியிலே இருக்கக்கூடிய வெளிச்சோதி, இது அண்ட ஜோதி, ஆதி ஜோதி. இந்த ஆதி ஜோதியோடு கலந்து விட்டால் எல்லா ஒளியும் ஒன்றாகிவிடும், ஒன்றிலே ஒன்று கலந்து விடும். நீயும் நானுமாய் ஏக போகமாய் என்று அருணகிரியார் திருப்புகளை பாடுகிறார். நீயும் நானுமாய் ஏக போகமாய். ஏகபோகம் அப்படின்னா என்ன அர்த்தம் தமிழ்ல? ஏகபோகம் அப்படின்னா தமிழ்ல இந்த மணிப்பிரவாள நடையில, சார் உங்களுக்கு ஏகபோகம் உனக்கு மட்டும்தான் உரிமை. இந்த போகம், இந்த 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 சுயாதீனம் என்று சொல்வார்கள், அது உனக்கு தான் உரிமை. அப்படி ஒரே உரிமையாக இறைவனோடு இணையக்கூடிய நிலை இருக்கிறதே, அதை அருணகிரியார் நீயும் நானுமாய் ஏக போகமாய் என்று பாடினாரே, அப்படி அந்த ஒளியிலே இருக்க வேண்டும். அதை எதிர்பார்க்கிறான், அதை நோக்கி உங்களை சுட்டி காட்டுகிறான் பாரதி. இப்படி ஜோதி இருக்கிறதே, அந்த ஜோதியிலே முங்கி நனைந்து முற்றும் உன்னை இழக்காமல் நீ ஏன் தனி நெஞ்சிலேனே வாடிக்கொண்டிருக்கிறாய் என்று கேட்கிறான். அதுக்கு அடுத்து பாரோம், அடுத்த நெக்ஸ்ட் அடுத்த பார்க்க. இதுல முக்கியமா அந்த உங்களுடைய புக்கில் இருந்தனா திருத்திக்கிறது, அந்த கடைசியில இருக்கிறது ஜோதின்னு பல இடத்துல போட்டிருக்கான் தப்பா. அது கோது இயன்றதோர் சிற்றிருள் சேர. அந்த இருள் கூட எப்படி இருக்கிறது என்று சொல்லுகிறான் பாரதி, சிற்று இருள். அது ஒளிக்கு இட் இஸ் நாட். இது கடைசி லைன், கோதியன்றதோர், கோது கோதின்னு இருக்கு இல்லையா, அது எப்படி பிரியும்? கோதியன்ற என்பது எப்படி பிரியும்னா, கோது பிளஸ் இயன்ற, ஓர் என்பது தோர் என்று மாறுகிறது. இயன்றதோர் சிற்றிருள் சேர. இது அப்படி ஒரு பெரிய இருள் கூட கிடையாது. நம்ம இப்ப இந்த ஜோதியை பத்தி பார்த்தோம், எப்படி இருக்கிறது? ஜோதி நீராகவும் காற்றாகவும் மாறி கடல் முழுதும் பறந்து, வானமெங்கும் பறந்து, மலையெங்கும் இருந்து, கானகத்திலே இருந்து, இப்படி எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய ஜோதியை மாசு என்ற அந்த ஒரு சிறு மாசினாலே ஏற்படுத்தப்பட்ட ஒரு சிறிய இருள், அதை பார்த்து இந்த குமைந்து மனிதன் குமைந்து சோறுகின்ற, குமைந்துன்னா புலம்பி பரிதவித்து ஏக்கம் பாதிப்போடு இப்படியெல்லாம் குமைந்து சோறும் கொடுமை இது என்ன? இது என்ன கையில வெண்ணெய் இருக்க நெய் கழுவானு கேட்பாங்க. அந்த மாதிரி இது என்னையா கொடுமை?
இவ்வளவு எல்லாம் நல்லா இருக்கும்போது என்ன பேசுகிறார். சரி, அடுத்த பாடல். தேமலர்க்கொர் அமுதன்ன ஜோதி. இப்ப ஜோதியினுடைய இன்னொரு பெருமையை பேசுகிறான். எப்படி என்றால், தேமலர்க்கோர் அமுதன்ன ஜோதி, சேர்ந்து புள்ளினும் வாழ்ந்திடும் ஜோதி, காமமுற்று நிலத்தொடு நீரும் காற்றும் நன்கு தழுவி நகைத்தே தாம் மயங்க நல்லின்புறும் சோதி, தரணி முற்றும் ததும்பி இருப்ப. எது தரணி முற்றும்? தரணினா உலகம். உலகமுற்றும் எது ததும்பி இருக்கிறது என்று கேட்டால், இந்த உலகமுற்றும் ததும்பி இருப்பது. ததும்பினா வழிய வழிய ததும்புதல், உங்களுக்கு தெரியும், ததும்பி நிற்கிறது. அப்படி ததும்பி இருக்கக்கூடிய ஜோதி எப்படி இருக்கிறது, அதை பற்றி ஏற்கனவே மேல பேசியிருக்கோம். இங்க மறுபடியும் சொல்கிறான், ஃபர்ஸ்ட் கேரக்டர், தேமலர்க்கொர் அமுதன்ன ஜோதி. இப்ப நம்ம மேல பாசும்போது ஒரு தனி மனிதனுக்கு இவ்வளோ சுதந்திரம் இருக்கும்போது, இவ்வளவு ஒரு இன்பம் இருக்கக்கூடிய, இன்பம் தூய்க்க வேண்டிய நேரத்திலே, மனிதா நீ ஏன் இப்படி துன்பத்தினாலே வாடுகிறாய், இவ்வளோ ஒளி இருக்கும்போது ஏன் இருளிலே போய் மாட்டிக்கொண்டிருக்கிறாய் என்று கேட்கிறானே. இப்ப அடுத்தது மற்ற உயிரினங்களை வரான். இது இயற்கைக்கு வருகிறான். தேமலர்க்கொர் அமுதன்ன ஜோதி. தேமலர் என்பது தேன் மலர். அது இணைப்புல அந்த புணர்ச்சி விதியினாலே தேன் பிளஸ் மலர் என்பது தேமலர் என்று ஆகிவிடுகிறது. அப்ப தேன் மலர்க்கு ஓர் அமுதன்ன ஜோதி என்றால் என்ன பொருள்? இந்த ஜோதி அதுக்கு தொடர்ந்து இரவாமையை கொடுத்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி பின்னாலே பேச இருக்கிறேன். இந்த வரிகளை பார்த்த பிறகு அதுக்கு போலாம். அமுதன்ன ஜோதி என்று சொன்னால் அந்த மலருக்கு உணவு போன்றது என்பதல்ல, அதையும் தாண்டி அதுக்கு உயிர் கொடுக்கிறது. உயிர் கொடுக்கக்கூடியது மட்டுமல்ல, அமுதம் என்பது இரவாமையை தருவது. அப்போ இந்த தேமலருக்குடைய இரவாமை கொடுக்கிறது. அந்த இரவாமை எப்படி என்று சொன்னால், அதே மலர் அங்கே இருக்கணும்னு. அந்த மலர் இருக்கிறது, அந்த மலர் இருந்து கொண்டிருக்கிறது. அன்றும் ஒரு மலர் இருக்கிறது, இன்றும் ஒரு மலர் இருக்கிறது, தொடர்ச்சி இருந்து கொண்டே இருக்கிறது. புதிதாக வந்து கொண்டிருக்கிறது. ஆனா எதுவும் புதிதல்ல. இன்று புதிதாய் பிறந்தோம் என்று பாரதி என்றும் பாடிக்கொண்டிருக்கிறான். அப்ப எது புதிது, எது பழையது என்று சொன்னால், இந்த புதியதும் பழையதுமாக ஒன்றேதான் திரும்ப திரும்ப வந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் வேதாந்தம் சொல்லுகிறது. அப்படி அடுத்தது, தேமலர்க்கொர் அமுதன்ன ஜோதி, சேர்ந்து புள்ளினம் வாழ்ந்திடும் ஜோதி. இப்போ மலரை சொன்னான். அடுத்த உயிரினமாக விளங்கக்கூடியது புள்ளினம், பறவை இனங்கள். இந்த பறவைகள் மகிழ்ச்சியோடு வாழுகின்றன. பாரதி சுட்டி காட்டுகிறான், மனிதன் புரியாமல் ஒரு தனி நெஞ்சம் ஒரு சிற்றுருள் சேர குமைந்து வாடிக்கொண்டிருக்கிறதே, அதை திருத்த வேண்டாமா என்று எண்ணி பார்த்து சுட்டி காட்டுகிறான். அதோ பார், அங்கே மலர் இருக்கிறதே, அந்த மலர் எப்படி சிரித்து கொண்டிருக்கிறது, மகிழ்ச்சியோடு இருக்கிறது. இங்கே பார், சேர்ந்து புள்ளினம் வாழ்ந்திடும் ஜோதி. பறவைகள் கூட்டம் கூட்டமாக இருக்கின்றன. பறவைகள் ஒன்றுக்கொன்று பகை கொள்வதில்லை. அதாவது பறவை இனத்துக்குள் பகவை இருக்கலாம், ஆனா ஒரே பறவை இனத்துக்குள் பகை இருக்காது. மனிதர்களைப் போல இல்ல. மனிதர்களுக்கு அது இருப்பதை பற்றி பாரதி பிற இடத்துல எழுதுகிறான். அந்த விலங்குகளுக்கு இருக்கக்கூடிய பாரதி ஒரு கட்டுரை தான், விலங்குகளிடம் இருக்கக்கூடிய நன்மையெல்லாம் பற்றி பாரதி ஒரு கட்டுரை எழுதுகிறான். அப்ப சேர்ந்து புள்ளினம் வாழ்ந்திடும் ஜோதி. புள்ளினங்கள் ஒன்றாக இணைந்து வாழ்கின்றனவே, எந்த விதமான பகையும் இல்லாமல் மகிழ்ச்சியோடு அப்படி வாழ்ந்திடும் ஜோதி, அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஜோதி. அடுத்து என்ன? காமமுற்று நிலத்தொடு நீரும். நிலம் என்ற பெண், நீர் என்ற பெண், காற்று என்ற மங்கை, இவர்கள் எல்லாருமே காமமுற்று நிலத்தொடு, இந்த நீரும் காற்றும் காமமுற்று நிலத்தொடு ஆசையோடு ஒருவரை ஒருவர் தழுவி நிற்கக்கூடிய அந்த நகைப்பு இருக்கிறதே, தழுவி நிற்கக்கூடிய அந்த களிப்பு. இங்க நகை என்று சொன்னால் களிப்பு என்று பொருள். அந்த களிப்பு இருக்கிறதே, அதிலே தாம் மயங்க. யாரு? இந்த காற்று, நீர், நிலம் இவையெல்லாம் ஒன்றோடு ஒன்று தழுவி மயங்கி அதனாலே இன்புறுகிறதே, நல்லின்பம் பெறுகிறதே அந்த ஜோதி. இந்த ஜோதிக்கு உள்ள அவன் குறிக்கக்கூடிய இத்தனை விஷயத்தை சொல்றான் பாரு. அப்படி இந்த தரணியிலே இருக்கக்கூடிய மகிழ்ச்சி எல்லாம் ஜோதியை பொறுத்து இருக்கிறது. இப்படி இருக்கும்போது தீமை கொண்ட புல இருள் சேர்ந்தோர், புல இருள் என்று சொன்னால் புன்மையான இருள். இருள் ரொம்ப மோசம். அந்த இருள்ல புன்மையான இருள் என்று பேசுகிறான். அப்ப புன்மை இருள் என்பது புல இருள், அதாவது இன்னும் இழிவான செயலை செய்யக்கூடிய சாதாரண இருள் அல்ல. இது இழிவை சேர்க்கக்கூடியது, இது புன்மையை சேர்க்கக்கூடியது. எனவே இது புல இருள். ஆகவே இந்த புல இருள் சேர்ந்தோர்
தீமை கொண்ட புலையிருள் சேர்ந்தோர். இத்தனை ஒளிவெள்ளம் இருக்கையிலே இயற்கையையும் புள்ளினங்களையும் மலர்களையும் கடல் வெளி எல்லா இடத்திலும் பரவி இருக்கக்கூடிய இந்த ஜோதி இருக்கிறதே, இதை பார்க்கக்கூடிய இந்த முற்றும் ததும்பி இருப்ப, அதான் ஒரு அழகு, முற்றும் ததும்பி இருப்ப, இப்படி எல்லா இடத்திலும் நிரம்பி இருக்க சிறிய நெஞ்சம் தியங்குவதென்னே. தியங்குவது என்றால் துன்பப்படுவது, தியங்குவது என்றால் கவலைப்படுவது. இவ்வளவு தூரம் இருக்கிறதுக்கு எதுக்காக கவலைப்படுற அப்படின்னு கேட்கிறான் பாரதி. தேமலர்கொர் அமுதன்ன ஜோதி சேர்ந்து புள்ளினம் வாழ்ந்திடும் ஜோதி காமம் முற்று நிலத்தொடு நீரும் காற்றும் நன்கு தழுவி நகைத்தே தாம் மயங்க நல் இன்புறும் ஜோதி தரணி முற்றும் ததும்பியிருப்ப தீமை கொண்ட புல இருள் சேர்ந்தோர் சிறிய நெஞ்சம் தியங்குவதென்னே என்று இந்த பாடலே சொல்றான். இந்த அடுத்தது பார்ப்பதற்கு முன்னால் நம்ம ஒரு சிறிய அடுத்த பாடலை பார்ப்பதற்கு முன்னால் ஒரு சிறிய பாரதியருடைய சில வரிகளை நாம் பார்க்கலாம். இப்போ நான் சொன்னேன் எப்படி பாரதியை ஆர்கானிக்கா பார்க்கறது அப்படின்னு நாம் சொன்னோம். இப்போ பாரதி ஒளியை பற்றி தனியே பேசுகிறான். இவ்வளவு தூரம், இவ்வளவு பாட்டு, இவ்வளவு அதை பத்தி அதனுடைய எக்ஸ்டென்சிவ். இப்போ ஒளினா நான் இந்த ஒளி மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிலவை பற்றி பேசுகிறான், சூரியனை பற்றி பேசுகிறான். இது எப்படி மனிதர்க்கு எப்படி துணை புரிகிறது என்றெல்லாம் அதனுடைய வெவ்வேறு வகையான பண்புகளை எல்லாம் பற்றி பேசுகிறான். கிட்டத்தட்ட 4-6 பாடல்களை நாம் பார்த்திருக்கிறோம். சூரியன்ல ஒரு 3 பாட்டு, நிலவுல ஒரு 3 பாட்டு, அதுக்கப்புறம் காற்று நிலவு, வான் நிலவு, இதெல்லாம் பார்த்திருக்கோம். இத்தனை குணங்களை கொண்ட இந்த ஒளி பற்றி பாரதி வேறு இடங்களிலே பேசுகிற இடத்துல இதை பொருத்தி பார்க்க வேண்டாமா? சாதாரணமா கேட்கிறவங்கள பாரதி ஒளியை பத்தி பாடினப்பா, ஒளி என்று வரக்கூடிய பாரதி பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு என்ன அப்படின்னு கேட்டா எல்லாரும் சொல்ல, ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, ஒளி படைத்த கண்ணினாய் வா வா. நீங்க இத்தனை ஒளியை உள்வாங்கி கொண்டால் அந்த சின்னஞ்சிறு பாட்டிலே ஒளி படைத்த கண்ணினாய் என்று பாரதி பாடுகிறானே, அந்த இடத்திலே எவ்வளவு பெரிய அர்த்தத்தையும் பொருளையும் வைத்து பார்க்க வேண்டும் அந்த ஒளி என்ற இடத்துல, இல்லையா? இஸ் இட் நாட் இம்பார்ட்டன்ட்? இவ்வளவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க மறுபடியும் இந்த ஒளி படைய பாருங்க. ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா. ஆஹா, இவ்வளவு இருக்கு ஒளியில. ஒளி ஜோதி ஆயிற்றே, ஜோதி உள்ளும் புறமுமாய் நிறைந்திருக்கிறதே, ஜோதி கடலெங்கும் நிறைந்திருக்கிறதே, கானகமெங்கும் நிறைந்திருக்கிறதே, காற்றோடு கலந்திருக்கிறது, நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்கு நிலவக்கூடிய அந்த ஒளி அல்லவா இந்த ஒளி. அப்படிப்பட்ட ஒளியை வைத்த ஒளி படைத்த கண்ணினாய் வா வாங்கன்னா தான் சொல்றானே ஒழிய ஜஸ்ட் நாட் மியர் ஒளி. இந்த பாடல்லாம் படித்த பிறகு மறுபடியும் அதை பாடும் பொழுது ஒளி படைத்த கண்ணினாய் என்று பேசுகிறான். சார், இது இதுதான் பாரதி சொல்றானா? இதை இங்க சொல்லிக்கலாமா? நாம இப்படி சொல்லாம கேட்ட தைரியமா சொல்லுங்க. யாராவது கேட்டா என்ன பேர சொல்லுங்க, சார் தான் சொன்னார் இந்த மாதிரி அப்படின்னு. அதுக்கு நான் அகச்சான்று சொல்றேன். இப்ப இந்த ஒளியும் இருளும் என்று சொல்றதுக்கு போல மாற்றி இருளும் ஒளியும் என்று பாரதி ஒரு இடத்துல எழுதுகிறான். உஷாக்கு ஒரு கொஸ்டின், இந்த இருளும் ஒளியும்ங்கிறது எங்க வருது? ஒரு பாட்டுல ஒரு நீண்ட பாரதியினுடைய கவிதையிலே இருளும் ஒளியும் என்று ஒரு இடம் வருகிறது. எந்த இடம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எந்த இடத்துல என்று கேட்டால் குயில் பாட்டுல வருது. குயில் பாட்டுல 6வது பகுதிக்கு பேரு இருளும் ஒளியும். ஞாபகம் இருக்கா? எனிபடி? அதுல என்ன சொல்றான்? அதுல அந்த இருளும் ஒளியும் என்கிற இடத்தில் தான் பாரதி என்ன எழுதுகிறான்? அந்த இடம் எனக்கு ஞாபகம் இருக்கு. காலை கதிரழகின் கற்பனைகள் பாடுகிறேன். ஞாபகம் இருக்கா? காலை கதிரழகின் கற்பனைகள் பாடுகிறேன், தங்கமுறுக்கி தழல் குறைத்து தேனாக்கி எங்கும் பரப்பியதோர் இங்கிதமோ. அவன் என்ன ஒளியை வச்சுனா அந்த ஒளின்னு இருக்கிற இடத்துல எப்படி சொல்றான் பாருங்க. அது இந்த பாடலுக்கு விளக்கம் போல இங்க இருக்கிறது. நாம குயில் பாட்டை படிக்கும்போது இதை படிக்கல, அதனால இதை நாம சொல்ல முடியாது. ஆனா குயில் பாட்டை படித்த பிறகு இதையும் படிக்கும்பொழுது பொருத்தி பார்க்க வேண்டியது பாரதியை நேசிப்பவர்களுடைய பொறுப்பு அல்லவா? தங்கமுறுக்கி தழல் குறைத்து எங்கும் பரப்பியதோர் இங்கிதமோ, வான்வெளியை ஜோதி கவர்ந்து சுடர்மயமாம் விந்தையினை ஓதி புகழ்வார் ஓமையொன்றும் காண்பாரோ. அதுக்கு ஓமை சொல்ல முடியுமா என்று அதிசயத்து நிற்கிறானே பாரதி.
அந்த பாரதியை இந்த ஒளியும் இருளில் நீங்க தேட வேண்டாமா? இந்த பாட்டை மட்டும் படிச்சு விட்டுட்டா போருமா? அது ஞாபகம் வர வேண்டாமா? அப்ப எதையெல்லாம் பாரதி தொடுகிறான் பாருங்க. மேலும் அவன் பேசுகிறான், விண்ணை அளக்கும் ஒளி மேம்படுமோர் இன்பமன்றோ, விண்ணை அளக்கும் ஒளி மேம்படுமோர் இன்பமன்றோ. இதே தானே தாட்டுங்க. பாரதி இதே தானே சொல்கிறான். குயில் பாட்டுல ஒரு குயில் சொல்றது இதெல்லாம் நமக்கு இப்பதான் புரியுது. இது குயில் சொன்னது இல்லப்பா, இது பாரதி சொன்னது. நாம ஏதோ குயில் தான் சொல்றது நினைச்சுட்டு இருக்கோம். இது சொன்னது பாரதி. ஏன்னா பாரதியே சொல்றான், இது தனி பாடலாக அவனே எழுதுகிறான். இந்த பாட்டுல எவ்வளவு இதே இதே இந்த பாட்டுல இப்ப சொல்றானே, ஏண்டா இப்படி இருக்கிற நேரத்துல ஒரு தனி நெஞ்சம் நீ சோம்பி திரிந்து மகிழ்ச்சி இல்லாமல் துயரத்திலே ஆழ்ந்திருக்கலாமா என்று கேட்கிறானே, இங்க என்ன எழுதுறான் பாருங்க. விண்ணை அளக்கும் ஒளி மேம்படுமோர் இன்பம் அன்றோ, உன்னை மேம்படுத்தக்கூடிய இன்பம் அந்த ஒளி அன்றோ என்று கேட்கிறான். சரி சார், இப்ப இங்க மலருக்கு சொன்னான். இந்த மலர்ல பார்த்து இந்த இடத்துல என்ன சொல்றான், அந்த இடத்துல இந்த பாட்டுல இப்ப பார்த்து என்ன அப்படின்னா, இந்த தேமலர்கோர் அமுதன்ன ஜோதி, தேமலர்கோர் அமுதன்ன ஜோதி. நான் என்ன விளக்கம் சொன்னேன்? தேன் பொருந்திய தேன் 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 இருக்கக்கூடிய மலருக்கு அமரத்தன்மையை கொடுக்கக்கூடியது ஜோதி. சரி, இது பத்தி பாரதி எங்கேயாவது இதே ஐடியா பாரதி எங்க வச்சிருக்கான் பார்த்தா, ரொம்ப ஒரு அருமையான இடத்துல வச்சிருக்கான். என்ன அப்படின்னா, கண்ணம்மா பாட்டுல சோலை மலரொளியோ உனது சுந்தர புன்னகைதான். என்ன சோலை மலரொளியோ, கண்ணம்மா என்ற காதலினுடைய புன்னகையிலே சோலை மலரொளியை பார்க்கிறான். ஆனா நம்ம என்ன அதுல பார்க்கணும்னா, நம்ம கண்ணம்மாவையும் பாரதியும் விட்டுடலாம், அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நாம இந்த சோலை மலரொளியை பார்க்கணும். அப்ப ஒரு மலர்ல சாதாரண என்ன பார்ப்பாங்க? மலர்ல வண்ணத்தை பார்ப்பார்கள், வடிவத்தை பார்ப்பார்கள், வாசனை மனத்தை பார்ப்பார்கள். இவன் என்ன பார்க்கிறான்? இவன் மகாகவி இல்லவா? அவன் என்ன பார்க்கிறான்? மலரிலே ஒளியை பார்க்கிறான். நம்ம பார்ப்போமா? நம்ம ஒளியை பார்ப்போம். நம்ம டார்ச் லைட்ல தான் ஒளி பார்ப்போம். டங்ஸ்டன் ஒயரை போட்டு கண்டுபிடிச்சான் எடிசன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். எம்டி பல்பு ஒன்று இருக்கு. அதான் அவன் உள்ளுக்குள்ள ஆக்சிஜன் இருக்கக்கூடாது, காத்தே இருக்கக்கூடாது, எதுவும் இருக்கக்கூடாது, இனர்ட் கேஸ் பத்தவரை. அதுக்குள்ள ஒரு ஒரு கயிறோ நூலோ ஏதோ ஒரு மெட்டலோ ஒன்று ரொம்ப தின்னா, எவ்வளோ தின்னா இருக்கோ அந்த அளவு எலக்ட்ரிசிட்டி பாயும் போது தடை செய்யும், அது ஒளியாக மாறும் என்று கண்டுபிடிதான். அதுதான் நமக்கு தெரியும் பல்பு. அதனாலதான் இப்ப என்ன சொல்றான், இதை கேட்டா சரி நான் பல்பு வாங்கினா அப்படிங்கிறான். அப்படி ஒரு யூசேஜ் இருக்கு தமிழ்ல. ஆகவே இந்த ஒளியை பார்க்கும் பொழுது நம்ம என்ன பார்க்கிறோம்? மலர்ல அதுல தான் பார்க்கிறோம். டார்ச் லைட்டு சுவிட்சை போட்டு ஆன் பண்றது போல மலரிலே ஒளியை பார்க்கிறான். அப்ப என்ன சொல்றான்? சோலை மலரொளியோ உனது சுந்தர புன்னகைதான். இங்க என்ன சொல்றான்? தேமலர்கோர் அமுதன்ன ஜோதி. இஸ் நாட் கம்பேரிங். அப்போ பாரதி, ஒய் பாரதி இஸ் ஆர்கானிக்? பிகாஸ் ஹி இஸ் பேசிக்கலி யூனிவர்சல். ரெண்டு விஷயம், ஒன்று இண்டிவிஜுவலிஸ்டிக், அனதர் இஸ் யூனிவர்சல். ஒன்று தனித்தன்மை வாய்ந்தது, இன்னொரு உலக பொதுத்தன்மை வாய்ந்தது. பாரதி கிட்ட ரெண்டும் இருக்கு. He is talking about a single flower, but he is talking about the universe. He is talking about explaining one single poem, but there is a universe in that poem. பனித்துளிக்குள் எப்படி உலகத்தை பார்க்கிறேன் தாகூர் சொன்னாரோ, அதை போல பாரதியினுடைய ஒவ்வொரு வரி ஒவ்வொரு சொற்களுக்குள்ளும் பூரா பாரதியை பார்க்க முடியும். பாரதியுடைய விஸ்வரூபம் என்பது ஒவ்வொரு சொல்லிலும் இருக்கிறது. சரி சார், இதுக்கப்புறம் இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான இன்னொரு இடத்துல பாரதி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. தேனை மறந்து இருக்கும் வண்டும் ஒளி சிறப்பை மறந்து விட்ட பூவும். ஏதோ ஒரு இடத்துல மட்டும் பூவுல ஒளி இருக்குன்னு சொல்லல, இன்னொரு இடத்துலயும் சொல்றான். அதுக்கு ஈக்குவல் என்ன சொல்றான்? தேனை மறந்து விட்ட வண்டும். சார், தேனை வண்டு மறக்காதீங்க. பிகாஸ் தேன் அதுக்கு உணவு. நமக்கு காஃபி மறக்குமோ? மறக்காது. நாம எப்ப சாப்பிடணும்? அது காஃபி மறந்து விட்டே தியாகராஜன் சொல்ல முடியாது இல்லையா? அது மாதிரி எப்படி ஓமை சொல்ற பாருங்க. தேனை மறந்து விட்ட வண்டும், அதுக்கு எது ஓமையாக்குறான்? ஒளி சிறப்பை மறந்து விட்ட பூவும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஒளி என்பதுதான் பூவுக்கு உணவு. இங்க என்ன சொல்றான்? தேமலர்கோர் அமுதன்ன ஜோதி. அப்ப இங்க தேமலருக்கு உணவு போல அமுதன்ன ஜோதி என்று சொல்லவன், இங்க தேனை மறந்து விட்ட வண்டும் ஒளி சிறப்பை மறந்து விட்ட பூவும் வானையை மறந்து விட்ட பயிரும். இங்க வான் என்பது மழை. வான் சிறப்பு என்று வள்ளுவன் பேசுகிறான். அப்படின்னா வான் சிறப்புன்னா அர்த்தம் மழை பற்றி தான் பேசுறான், அது இல்லையா? அப்ப வான் என்பது மழையை குறிக்கிறது. வான்
அந்த வானை மறந்துவிட்ட பயிரும், ஏன்னா மழை பெஞ்சாதான் அதுக்கு அது உணவு, மழை பெஞ்சாதான் அதால உயிரோட இருக்க முடியும். மறந்த உயிரும் இந்த வைய முழுதும் இல்லை தோழி. எந்த பாட்டுல வருது இது? ஆசை முகம் மறந்து போச்சு. அப்போ இதை 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 மறக்கலாமா? பாரதியுடைய ஆசை முகத்தை நம்ம மறக்கலாமா? பாரதி எல்லா இடத்துலயும் கொண்டு எழுதியிருக்காரு, இதே விஷயத்தானே எழுதியிருக்கான் அந்த இடத்துல. அப்ப அதுக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு கொடுத்திருக்கிறான். இப்போ இது பாரதியுடைய எண்ண கிடக்கை என்பது நீங்கள் எங்கு சென்றாலும் ஒரு உத்தமமான அந்த கருத்து இருக்கிறதே, அந்த கருத்து வாழ்க்கையை செம்மை செய்யக்கூடிய கருத்து, பண்பு நலங்களை வளர்க்கக்கூடிய கருத்து, சமுதாயம் சிறக்க வைக்கக்கூடிய கருத்து, இலக்கியம் என்ற அற்புதத்தினுடைய அடிநாதமாக விளங்கக்கூடிய அந்த ஒழுக்கத்தை உயர்வேற்றி காட்டக்கூடிய அந்த சிறப்பு இருக்கிறதே, இதுதான் பாரதி எல்லா இடத்தையும் எழுதிட்டு இருக்கான். வேற என்ன வேலை அவனுக்கு? எல்லாம் இருக்குல்ல. அதனால அது அது சர்க்கரையிலே எல்லாம் பண்ணு. ஒரு பூரா பூரா சர்க்கரையில பண்ண பொம்மை என்றால் எங்க தொட்டாலும் இனிக்கும் அல்லவா? அது போல்தான் பாரதி. சரி, சூரை அமுது இங்க என்ன சொல்றான்? ஜோதி சூரை என்கிறான். இந்த ஜோதி சூறை காற்றாக மாறுகிறது, அக்னி காற்றாக மாறுகிறது. பொதுவா என்ன ஆகும்? சாதாரணமா சின்ன விளக்கா இருந்ததுன்னா காத்து வந்தா அடிச்சா அணைஞ்சிரும் அது. ஆனா ரொம்ப பெரிய அக்னியா இருந்தா காத்து அடிச்சா இன்னும் பரவும். வாட் இஸ் தி பேசிஸ் ஆஃப் திஸ்? ஒன்றில் ஒன்று கலக்க த்ரெஷோல்டு என்பா ஆங்கிலத்தில் இதுக்கு பேரு. தேர் இஸ் எ த்ரெஷோல்டு. இந்த த்ரெஷோல்டுங்கிறது வாட் இஸ் தட் பர்டிகுலர் மேட்ச் பாயிண்ட்? அந்த த்ரெஷோல்டு வரும்பொழுது அது ஏற்கனவே செயல்பட்ட விதத்திற்கு எதிராக மாற்றாக செயல்பட ஆரம்பித்து விடும். இந்த ஜோதியை அகல் விளக்கினுடைய ஜோதியை அணைத்த காற்று பெரிய தீயாக எரியக்கூடிய தீப்பந்தத்தில் இருக்கக்கூடிய தீயை எங்கும் பரவச் செய்யும், வளர்க்கும். இப்போ என்ன சொல்றான்ல, தூய சுடர் வானொலியே, வானொலி இல்ல, வான் ஒளியே, ஒளி, தூய சுடர் வானொலியே சூரையமுதே கண்ணம்மா. திருப்பி கண்ணம்மா கிட்ட வரான். அவன் எங்க போனா என்ன பண்றான் பாருங்க. சாதாரணமா அப்ப சப்பையா அதாவது ஸ்வீட் நத்திங் என்று சொல்லுவார்கள். காதலர்களிடையே பேசிக்கொள்ளக்கூடிய வார்த்தைகளுக்கு பொருள் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா இவனும் என்ன நினைக்கிறான், ரொம்ப பொருள் பொதிந்து பேசிட்டானா அதை வச்சு அப்புறம் அக்ரிமெண்ட் மாதிரி ஆயிடும். இப்படி சொன்ன அப்படி சொன்ன கேட்பாங்க. ஜென்ரலா போயிடணும். நிலவே அமுதே எப்படி அழகா இருக்க, அழகா இருக்குன்னு கரெக்டா இட போட்டு சொல்ல முடியுமா? சொல்லி இவன் மாட்டிவால. நிலவு போல இருக்கிறாள் என்று சொல்லுவான். அப்புறம் யாரு நிலவை பார்த்திருக்காங்க? அது மாதிரி மையமா பேசிட்டு இருக்கான்ல, ஸ்வீட் நத்திங் என்பார்கள் ஆங்கிலத்துல. அதை போல சொல்லாமல் பாரதி இங்கேயும் தன்னுடைய எண்ணற்ற ஆற்றலுடைய அது கவிதை பொருளாக விளங்கக்கூடிய அந்த அடிப்படை கருத்துக்களை அங்கங்கே அள்ளி தெளித்து விட்டு போகிறான். அப்படி கையில எடுத்து அள்ளி போடுறான் சார். அவன் கையில வேர்க்கல்லையா வரும், எல்லாம் வைரம். எதை எடுத்தாலும் வைரம். நீ இதை பாடினாலும் சரி, கண்ணம்மாவை பாடினாலும் சரி, அப்புறம் காத்தாராயனை பாடினாலும் சரி, குள்ளச்சாமியை பாடினாலும் சரி, கையில் எடுத்து வீசினா எல்லாம் வைரக்கற்கள் தான். அந்த அந்த அனுபவத்தை நான் நீங்கள் ரசிக்க விரும்புகிறேன். அதை எப்படி பார்க்கறான் பாருங்க. தேனை மறந்து இருக்கும் வண்டும், ஒளி சிறப்பை மறந்து விட்ட பூவும், வானை மறந்து விட்ட பயிரும், இந்த வையம் முழுதும் இல்லை தோழி. இந்த வையத்துல எங்க பார்த்தாலும் கிடைக்காதுடா. ஆகவே நீ ஜோதியை மறக்கலாமா? பார்த்துட்டே இருக்கான். இந்த பாட்டை எழுதியிருக்க அது கிட்டத்தட்ட பொருள் அடக்க மாதிரி. ஒளியும் இருளுங்கிற பாட்டு கண்டென்ட் மாதிரி ஆயிடுது, பொருள் அடக்க மாதிரி ஆயிடுது. அதனுடைய விரிந்த பொருள் வெவ்வேறு சாப்டர்ல வந்து கொண்டே இருக்கிறது. இன்னொரு சிக்னிபிகன்ட் ஒரு விஷயத்துல எழுதுறான். அதுல இதுக்கு எப்படி அர்த்தம் சொல்லுவீங்க? இதுல எழுதுறான் அந்த இதுல காலை இளவெயிலின் காட்சி. இதே ஐடியாவை எங்க எழுதுறான் பாருங்க. காலை இளவெயிலின் காட்சி, அவள் கண்ணொளி காட்டுகின்ற மாட்சி, நீல விசும்பினிட இரவில் சுடர் நேமி அனைத்தும் அவள் ஆட்சி. சொல்லியாச்சா? இருளும் ஒளியும் ரெண்டுத்தையும் சொல்றாங்க. முதல்ல காலை இளவெயிலின் மாட்சி, பின்னாடி நீல விசும்பினிட இரவில் சுடர் நேமி அனைத்தும் அவள் ஆட்சி. இந்த காட்சிக்கும் ஆட்சிக்கும் யாரு பொறுப்புனா சக்தி பொறுப்புங்கிறான். அப்ப என்ன சொல்றான்? சக்தியை பாடும் போதும் இருளும் ஒளியும் சொல்கிறான், கண்ணம்மாவை போடும்போது சொல்லுகிறான், காளியை பாடும்போது சொல்லுகிறான். கண்ணம்மா சொல்றான், நீதான் குலதெய்வம், கண்ணம்மா என் குலதெய்வம் என்று பாடுகிறானே. அப்ப இந்த இடத்துல இந்த ஒளியை வைக்கிறான். இன்னொரு இடத்துல இது ரொம்ப வித்தியாசமான இடம். இது எந்த பாட்டுல வருதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கடைசி லைன் இது. ஐ திங்க் சாயி சொல்லிடுவார்னு நினைக்கிறேன். சாய்,
தீயினிலே வளர் ஜோதியே எந்தன் சிந்தனையே எந்தன் சித்தமே, இந்த காற்று வெளியிடை கண்ணம்மா. கண்ணம்மா பாட்டுல என்ன எழுதுறான் சார்? காற்று வெளியிடை கண்ணம்மா. இந்த இடத்துல என்ன சொல்றான்? தீயினிலே வளர் ஜோதியே. இவ்வளவு தூரம் நான் பேசினேன். நம்ம அடுத்து எடுத்து பார்க்கக்கூடிய பாடல் தொகுதி வந்து தீ. பாரதியினுடைய தீ பற்றி தான் நெக்ஸ்ட் பேச போறேன். இது எவ்வளவு நுட்பமா எழுதுறான் பாருங்க. நம்ம எங்க ஆரம்பிச்சோம்? சூரிய ஸ்தோமம். பாரதியும் பரிதியும், பாரதியின் பரிதி என்று பாரதி பாடிய சூரியனை சொன்னேன். அது ஒரு 3-4 பாட்டு பார்த்தோம். பாரதி பாடிய நிலவை பாடினோம். பாரதி பாடிய வான், நிலவு, காற்று எல்லாத்தையும் சேர்த்து பாடணும். இப்ப ஒளியும் இரவும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்க என்ன சொல்கிறான்? தீயினிலே வளர் ஜோதியே, தீயினிலே வளர் ஜோதியே. இதை எப்படி சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுனா, இந்த தீ என்பது நிலம் சார்ந்தது, மண் சார்ந்தது. ஜோதி என்பது விண் சார்ந்தது. பினிஷ். தீயினிலே வளர் ஜோதியே. ஒரு மாதிரி நிரஞ்சன் பாரதி அவர்கள் என்னை கேட்டார்கள். அப்போ ஒரு ஐயம் கேட்பார், ஐயா நீங்க வந்து இது மாதிரி பாரதியில சில இடங்கள்ல எனக்கு வந்து சந்தேகம் இருக்கிறது. இதுக்கு உடனே இப்ப இது ஒரு கேள்வி. இது ஒரு யூடியூப்ல கூட என்னுடைய பதிலை போட்டிருந்தார். தீயினிலே வளர் ஜோதியே. எப்படி சார்? ஹவு யூ எக்ஸ்பிளைன் திஸ்? தீயினிலே வளர். தீ என்பது இங்க, ஜோதிங்கிறது அங்க. அப்ப தீயினிலே வளர் ஜோதியே எந்தன் சிந்தனையே எந்தன் சித்தமே இந்த காற்று வெளியிடை கண்ணம்மா. அப்ப ரெண்டுத்துக்கும் கனெக்ஷன் யாரான் கேட்டா கண்ணம்மா. ரெண்டுத்துக்கும் கனெக்ஷன் என்ன? சிந்தனை தான். இந்த சிந்தனையினால் தான் நான் வானத்தில் இருக்கிற ஜோதியையும் மண்ணிலே இருக்கக்கூடிய தீயையும் இணைக்கிறேன். இது என்னுடைய சிந்தனையின் பார்ப்பட்டது. அந்த சிந்தனையிலே நீதானே இருக்கிறாய் கண்ணம்மா என்று காதலியை பாடும் போதும் அவன் இந்த இயற்கை காட்சியை எண்ணி பாடுகிறானே, எவ்வளவு பெரிய வியப்பு! இதுல என்ன அருமையான இடம் அதை பார்க்க முடிகிறது. பினாமினல். இது வந்து இது போல கனெக்ட் பண்ணி பார்த்தாதான் இது அழகு தெரியும், இல்லைன்னா தெரியாது. நீங்கள் கம்பராமாயணத்துல இருக்கக்கூடிய அழகுகளை பார்த்தா கிவாஜி ஐந்து படிக்கணும், ராப்பி சேது பிள்ளை போன்றவர்கள் இதெல்லாம் படிக்கணும். அந்த காலத்துக்காக கோதண்டராமன், மெனி பீப்புள், சோ மெனி பீப்புள் அந்த காலத்துல இருந்தவர்கள் எப்படி ஒவ்வொன்றா உள்ள போய் அனுபவிச்சிருக்காங்க. ஒரு இங்கேருந்து அங்கேருந்து எடுத்து இதை எடுத்து அதை எடுத்து கனெக்ட் பண்ணி பார்க்கறது, வேரியஸ் காம்பினேஷன்ஸ். ஆச்சார் ஞான சம்பந்தம் அவர்கள் அற்புதமான பெரிய காவியம் அதுல இருக்கிறது. அது மாதிரி நான் பாரதியை பார்க்கணும் நான் விரும்புறேன். அதே அவன் 1000 பல்லாயிரம் ஆண்டுகளாக இருக்கக்கூடிய இந்த மாபெரும் கவிஞர் பரம்பரையில இருக்கக்கூடியதை அப்படி அனுபவிக்கணும் பாரதியை, எங்கும் அங்குமா பார்த்து. அன்பார்ச்சுனேட்லி பாரதி என்னன்னா ஒரு காப்பியத்தை, ஒரே ஒரு கதையை பூரா அவன் எழுதல. தனித்தனியா ஏதோ பாடல் இருக்கான், தேசத்தை பத்தி இருக்கிறான், இயற்கை பத்தி இருக்கிறான், தத்துவம், காளி, அது. ஆனா நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தா அதுல விஷயம் இருக்கு சார். ஏன்னா மகாகவிகளுக்குள்ள குணம் அதுதான். அவன் அப்படிதான் எழுத முடியும். ஏன்னா அடுத்து பாருங்க, இதுல வந்து தீயினிலே வளர் ஜோதியே. சரி, இந்த ஒளியை பற்றி பாரதி இங்க எப்படி பண்றான்? தேசப்பாடு, இப்ப சொன்ன இந்த தேசத்தை பத்தி பாடுகிறான் என்று சொன்னால், தேச பாடலை எப்படி பாடுகிறான் என்று பார்க்கலாம். அப்படி பார்த்தா ஒரு இடம் வருது. அது என்ன அப்படின்னா, எழுதுறான், தேவி சுதந்திர தேவி. அது அருமையான பாடல். அது உங்களுக்கு அந்த பாட்டு என்ன, இதெல்லாம் இன்னும் நம்ம படிக்கல, இன்னும் பின்னாடியே பார்க்க இருக்கிறோம். இதந்தரு மனையின் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதந்திரு இரண்டும் மாறி பழிமிகுந்து இழிவுற்றாலும் விதந்தரு கோடி மின்னல் விளைந்தனை அழித்திட்டாலும் சுதந்திர தேவி நின்னை தொழுதிடல் மறக்கிலேனே. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சுதந்திர தேவி உன்னை மறக்க மாட்டேன்னு எழுதுறானே, அந்த அற்புதமான பாட்டு. அதுலதான் தேவி நின் ஒளி பெறாத தேயமோர் தேயமாமோ. அவன் தேவி நின் அருள் என்று எழுதுறான் ஒரு இடத்துல. ஆனா இன்னொரு இடத்துல எழுதுகிறான், தேவி நின் ஒளி பெறாத என்று எழுதுகிறானே, அதுக்கு என்ன பொருள்? இதே எழுதினார். இது மாதிரி வந்து இதோட இன்னும் முக்கியமான விஷயம், இன்னொரு 5 மினிட்ஸ் அது கூட முடிக்க முடியும்னு தெரியல, பட் இதை கொஞ்சம் விளக்கமா சொல்லணும் சார். புதிய ஆத்திச்சூடி எழுதக்கூடிய பாரதி, நான் புதிய ஆத்திச்சூடி உங்களை விளக்கி இருக்கிறேன். புதிய ஆத்திச்சூடிய கடவுள் வாழ்த்து எப்படி போகும் உங்களுக்கு தெரியும். ஆத்திசூடி இளம்பிறை அணிந்து மோனத்திருக்கும் முழுவன்மேனியான் கருநிறம் கொண்டு கடல் மிசை கிடப்போன் மகமது நிமிக்கி மறையருள் புரிந்தோன் இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்து உணராது உணர்ந்திடும் அந்த பொருள் ஒளியுறும் அறிவாம். அப்ப இறைவன் இப்ப உருவகத்தாலே உணர்ந்துணராது அந்த தெய்வத்தை எப்படி வணங்குகிறார்கள்? அந்த தெய்வம் என்ன? அது என்ன? ஒளியுறும் அறிவாம் என்று பேசுகிறார்.
அப்ப தெய்வ நிலைக்கு இருக்கக்கூடிய விஷயத்தை ஒளியுறும் அறிவாம் என்று சொல்லக்கூடியதுதான் இங்க வந்து எல்லாம் ஒளி என்று சொல்கிறான். இந்த ஒளி, இந்த விண்ணொளியும் மண்ணொளியும் இரண்டு ஒளியும் இணைக்கக்கூடியதுதான் அமர வாழ்வு. பாரதி ஒரு லெவலுக்கு மேல போய் என்ன பேசினா, தேவர்கள் இந்த இங்க மண்ணில் வந்து பெண்ணை எடுத்து போனோம்டா, சம்பந்தம் கல்யாண சம்பந்தம் வச்சுக்கணும்னா, தேவர்கள் இங்க வந்து சம்பந்தம் வச்சுக்கணும்னா, ஒரு காலத்துல அப்படித்தானே இருந்தது இல்லையா? தேவனாக இருக்கக்கூடிய இங்க மீனாட்சி கல்யாணம் எங்க நடந்தது? சொர்க்கத்துல நடந்ததா? இங்கதான் நடந்தது? மதுரையில தான் நடந்தது. திருப்பரங்குன்றத்துல நடந்தது. திருச்செந்தூர்ல திருப்பரங்குன்றம் தான் இது ஆரம்பம் இந்த கல்யாணத்துக்கு. முருகன் திருமணம் எங்க நடந்தது என்று பார்க்கிறோம். அப்படி தேவர் வருகவென்று நாம் இந்த ஒரு சொல் வேண்டும் என்று பாரதி பாடுகிறானே, அப்படி உணர்ந்து உணராது உருவகத்தாலே நாம் வாழ்த்தக்கூடிய அந்த பொருள் அது ஒளியுறும் அறிவாம் என்று பேசுகிறான். அப்ப சாதாரண கண்ணம்மானுடைய அந்த காதல் பாட்டில் சோலை மலரொளியோ என்று சொன்னவன் ஆக பின்னாட வந்து நின்னொளி பெறாத தேசமோ தேசமோ என்று கேட்கிறானே, தேசத்தை பற்றி பாடும் போதும் தெய்வத்தை பற்றி பாடுகிறானே, காலை இளைவழகின் காட்சி அதுதான் உன்னுடைய மாட்சி என்று சக்தியை பாடுகிறானே, ஆத்திச்சுடியிலே பாடுகிறானே. இன்னும் இது போன்ற பல இடங்கள் ஒன்றா இரண்டா சொல்ல முடியாது, இன்னும் போய்கொண்டே இருக்கிறது. அப்படி இது விடுதலை என்ற ஒரு நாடகம், பாரதி நாடகம் எழுதியிருக்கான், ஜெகச்சித்திரம் என்று எழுதுறான். விடுதலை என்ற ஒரு நாடகம். அந்த நாடகத்துல ஒரு இடத்துல எழுதுறான், வா இன்பம் வேண்டி இவ்வானை காண்பீர். இவ்வளவுதான் பாரதி. இன்பம் வேண்டி இவ்வானை காண். இப்ப நினைச்சு பாருங்க, நான் முதல்ல இந்த நிகழ்ச்சி இந்த பாடல் தொகுதி ஆரம்பிக்கும் போது 2 வாரம் முன்னாடி நான் பேசும்போது சொன்னேன், பாரதி வந்து கடற்கரை நின்று கொண்டு வானத்தை பார்க்கிறான், சூரியனை பார்க்கிறான், வானமெங்கும் பருதியின் ஜோதி என்று அந்த காட்சியை புலப்படுத்தி சொல்லுன்னு நாடகத்துல பேசுகிறான். இன்பம் வேண்டி இவ்வானை காண்பீர். நம்மால் என்ன பண்றான், சோகம் வந்தா பாக்குறான், ஐயோன்னு பாக்குறான். ஏன்னா யாரும் கொடுங்க கூரையை பிச்சுன்னு இவன் கொடுங்க எழுதி வச்சுட்டான் ஒரு பழமொழி. கூரையை பிச்சுன்னு தெய்வம் கொடுக்கும், கூரையை பிக்கும் அது வழியா கொட்டுறான், மேல பாக்குறான். சிம்பிள். பாரதி சொல்றா, வானை பார்த்து இன்பம் கொள்வீர், வான்ல இருக்கிற ஜோதியை பாடுறா. He is the panacea for everything, a mendicant who can give medicine and panacea for all kind of ills of the world. May it be serfdom, may it be ill economics, may it be ஏற்றத்தாழ்வு, சண்டை சச்சரவு, ஜாதி வெறி. ஏன்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 36,000 பிரச்சனைக்கும் ஒரே பிரச்சனை, நீ வானத்தை கண்டு இன்பம் காண தொடங்கிவிட்டால் நீ அதை ஏற்றுக்கொள்ள, அந்த ஒளியை நீ உன்னுள்ளே கொண்டு வா, இல்லையா? அதனால்தான் சொன்னா, தாயுமானவர் இஸ் த பேசிஸ். தாயுமானவருடைய ஃபில்டர் போட்டு பார்க்கணும் பாரதி. அவன் அந்த நிலையில நிற்கிறான். இன்பம் வேண்டி வானை காண்பீர். அடுத்து என்ன சொல்றான், வானொளி தன்னை மண்ணிற் காண்பீர். அவ்வளவுதான். மண்ணிலே வெண்ணை காண வேண்டும் என்று எழுதுகிறானே, அதை அந்த விடுதலை என்ற நாடகத்திலே இதை வைத்து காட்டுகிறான். அப்படின்னா என்ன சார் பொருள்? பாரதி இஸ் ஆர்கானிக். நான் ஆரம்பித்த இடத்துல மறுபடி தேர் நிலைக்கு சுத்தி 4 தெரு சுத்தியாச்சு. இப்ப வந்து திருப்பி வந்து உற்சவரை கொண்டு மூலவர பக்கத்துல உட்காத்தணும். இத்தனை தூரம் சுத்தி முடிச்ச பிறகு பாரதி அங்க வந்து நிற்கிறான். அதே பாட்டுக்கு தான் வந்து நிற்கிறான், அதே பாட்டுல நிற்கிறான். ஆனா அந்த பாட்டுல நிக்கட்டும், ஒரு வாரம் நிக்கட்டும், இந்த கடைசி ஸ்டான்ஸா இருக்கு, அது வரைக்கும் பாரதி நிற்பான். பட் ஐ ரெஸ்ட் மை கேஸ் யுவர் ஆனர் என்று கோர்ட்ல வாதாடும் சொல்லுவார் மாதிரி, ஐயா நீதிபதி அவர்களே, இது என்னுடைய கேஸ் இதுதான். பாரதி ஆர்கானிக். பாரதி எதை பாடினாலும் அந்த நுண் துளைகள், உணர்ச்சி இழைகள் வழியாக நீங்கள் சென்றால் அந்த மூலப்பொருளை தொட்டு பார்க்கலாம். அந்த மூலம் ஒன்றாகத்தான் இருக்க முடியும். அதுல இருள் என்ன ஒளி என்ன, ஒளி இல்லாத இடம் கிடையாது. ஆகவே அந்த ஒளியை நாம் பார்த்து அதன்படியாக நிற்க வேண்டும் என்ற இந்த அற்புதமான செய்தியை பகிரக்கூடிய வாய்ப்பு. மறுபடியும் எல்லோருக்கும் நன்றி சொல்லி, குரு பூர்ணிமா அன்று அத்தனை ஆசிரியர்களுக்கும், குறிப்பா நமது ஏகேவி சார் இருக்கார், எல்லாரும் அவருக்கும் ஒரு வணக்கம் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.